காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு துணி அழகியதாய் நம் மாடங்கள் தூய நிறத்தினதாய், அங்கு துணி அழகியதாய் நம் மாடங்கள் தூய நிறத்தினதாய். காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்று இளநீரும், அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்று இளநீரும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். இன்னைக்கு பாரதியார் நினைவு நாள். அவர் பாடல் நிறையா பாட்டு பாடியிருக்கார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. அப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானம் இருந்து கொண்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு நிறையா பாடல்கள் நம்பிக்கையூட்டக்கூடிய பாடல்கள் நிறையா பாரதியார் எழுதியிருக்காங்க. இப்போ காணி நீளம் பாடலை சொன்னீங்க. இது ஒவ்வொரு வகுப்புலேயும் பாரதியார் பாட்டு இருக்கும். இது புரியுதா? அந்த பாரதியார் பாட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க. நிறையா பாடல்கள் இருக்குது. சினிமா பாடல்கள் கூட எழுதியிருக்காங்க. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அதுவும் பாரதியார் எழுதுனது தான். அது பாரதியார் படம்னே இருக்குது. பாரதியார் படம்னே எடுத்தாங்க. அவர் வாழ்க்கை வரலாற படமாக எடுத்தாங்க. அதுவும் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். சரியா? அப்போ பாரதியார் கவிதை புக்கு இருக்குது. அந்த புத்தகம் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம பள்ளிக்கூடத்திலே லைப்ரரியில் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். படித்து நிறையா பாடல்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா பாடல்களுமே நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்களாக இருக்கும். சோகமாக இருந்தால் கூட, தோல்வி அடைஞ்சால் கூட நம்ம வெற்றி அடையக்கூடிய பாடல்கள் நிறையா பாடல்கள் பாரதியார் எழுதியிருக்கார். புரியுதா? வாழ்த்துக்கள். வெரி குட்.